எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் குமார். இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது கிட்டத்தட்ட உழவர் சந்தை கான்செப்ட் தான். யாரோ ஒருத்தர் தயார் பண்ணுற பொருளை யாரோ ஒருத்தர் ஏஜென்ட் எடுத்து, டீலர் எடுத்து, சப் டீலர் ஆகி, அது ஒரு ரீட்டைலர்கிட்ட நம்ம போய் வாங்குறோம். அதுக்கு அத்தனைக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற விளம்பரம் அப்படிங்கிற உத்தியை பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு வியாபார உக்தி. சரியா? ஒரு பொருள், ஒரு பேஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கும் தயாரிக்கிறவருக்கும் நடுவுல மினிமம் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற விளம்பரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தையும் பயன்படுத்தி அதை வியாபாரமா கொண்டு வர்றாங்க. ஆனா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னா, தயாரிக்கிறவர் இருப்பாரு, பயன்படுத்துறவர் இருப்பாரு, அவ்வளவுதான். ஊடால ஏஜென்ட், டீலர் இந்த மாதிரி மிடில் மேன்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. முக்கியமா விளம்பரமே எதுவுமே இருக்காது. இப்ப நேரடியா நம்மளுக்கு தயாரிக்கிறவர் நம்மளுக்கே கொடுக்குறாரு. இதுக்கு பேர் தான் டைரக்ட் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டைரக்டா வாங்கக்கூடிய அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம். அதனால நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருது. அந்த லாபம் எப்படி வருதுன்னு அடுத்து சொல்றேன். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா சிம்பிளா சொல்லக்கூடியது. இப்ப இதை எப்படி நல்ல கம்பெனி இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, நீங்க ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். ஒரு 18 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் உங்க வீட்டுல ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க. பெண் பிள்ளைன்னு வச்சுக்கிடுவோமே. 20-25 வயசுல நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுப்போம். அப்ப 20-25 வருஷம் கல்யாணம் முடிச்சு கொடுத்த அந்த பெண் பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளை பாக்குறப்ப எவ்வளவு சின்சியரா பார்ப்போம். அந்த மாப்பிள்ளையுடைய கேரக்டர், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய படிப்பு, வருமானம், அவர் ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்களுடைய கேரக்டர், இது அத்தனையும் பார்த்துட்டு தான் நம்ம சம்மதிப்போம். அப்ப இங்க நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத நீங்க தேர்ந்தெடுக்கிறப்பையும் அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன, எப்போ ஆரம்பிச்சாங்க, நல்ல கம்பெனி, நல்ல பேக்ரவுண்ட் உள்ள கம்பெனி அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, பழமையான கம்பெனி அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த கம்பெனி என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். நல்ல கம்பெனிங்கிறத எந்த சூழ்நிலையுமே அந்த கம்பெனி என்ன பண்ணக்கூடாது, லாக் அவுட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவில் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிருச்சு. கிட்டத்தட்ட 6 மாசம் அந்த கம்பெனியால அங்க என்ன பண்ண முடியல அப்படின்னா, ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்க முடியல, எந்த ஒரு ஃபங்க்ஷனும் பண்ண முடியல. ஆனா அந்த கம்பெனியை நம்பி இருந்த முகவர்கள், அந்த கம்பெனியுடைய முகவர்கள், அவங்களுக்கு எல்லாம் அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா, 6 மாசமா அவங்க கடைசியா எவ்வளவு ரூபா அவங்க ஏர்ன் பண்ணாங்களோ, மாசம் வருமானமா எவ்வளவு ஏர்ன் பண்ணாங்களோ, அந்த 6 மாசம் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்ப அந்த கம்பெனிக்கு பேக்ரவுண்ட் சோர்ஸ் இருக்க போய் தான் அதை கொடுத்து அவங்கள தக்க வச்சாங்க. இதே சோர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி அதோட காணாம போயிடும், நம்ம தெருவில் தான் நிற்கும். அப்படின்னு நிறைய கம்பெனிகள் போயிருக்கு. அதனாலதான் பேக்ரவுண்ட் அழுத்தி சொல்றேன். பேக்ரவுண்ட் ஓகே அப்படின்னா அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொருட்கள் நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடிய வகையில அந்த பொருள் இருக்குதா. இப்ப நான் வாங்கி பயன்படுத்துவேன். நான் மாசம் லட்சங்கள்ல சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, 10,000 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் விற்குது அப்படின்னா அதை நான் வாங்கி பயன்படுத்துவேன். ஆனா என் ஃப்ரெண்டுக்கு நான் போய் சொல்றேன்னா, என் ஃப்ரெண்டு யோசிக்கணும். என் ஃப்ரெண்டு அதே மாதிரி வருமானம் வருதா, வாங்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குதா, கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு அவர் யோசிக்கணும். சரியா? அப்ப ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா, அந்த கம்பெனில பொருட்கள் இருக்குதா, அந்த பொருட்கள் நம்ம வாங்கக்கூடிய விலையில் இருக்குதா, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்குதா அப்படிங்கிறத மெயினா பார்க்கணும். ஓகே, நம்ம பயன்படுத்துற பொருள் நம்ம வாங்கக்கூடிய விலையில் இருக்குது அப்படின்ட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் பிளான் என்ன பண்ணா எவ்வளவு வருமானம் தர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மினிமம் 45-50% மேல அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்களா. நீங்க மாசம் ஒரு 10,000 ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்றீங்க அந்த கம்பெனிலன்னா, உங்களுக்கு அங்க இருந்து ஒரு 40-45% ரிட்டர்ன் வரணும். அதுதான் நல்ல கம்பெனி, நல்ல மார்க்கெட்டிங் சிஸ்டம் அப்படிங்க இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதுல இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆள் சேர்க்கறதும்பாங்க. இப்ப உங்களுக்கு கீழே ஆளே வரல அப்படின்னாலும் உங்களுக்கு அதே 40-45% வருமானம் வரணும். மினிமம் நான் சொல்றது, மினிமம் வருமானம் 45% ஆகுது அங்க இருந்து வரணும். நீங்க உங்களுக்கு மட்டும் பொருள் வாங்கினா கூட அந்த வருமானம் தரணும். உங்களுக்கு ஆளே வேண்டாம். நீங்க லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, விற்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த 45% தரணும். ஆள் சேர்ந்தாதான் வருமானம் அப்படின்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே கிடையாது.
அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய பேரே வேற. இங்க நீங்க உங்க வீட்டுக்கு வாங்கினாலும் வருமானம் வரணும், நீங்க பொருள் வித்தாலும் வருமானம் வரணும், உங்களுக்கு ஆள் சேர்ந்தாலும் வருமானம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் திட்டம், அதுவும் 45% மேல வருமானம் தரக்கூடிய கம்பெனியா அது இருக்கணும். சரி, இப்போ நல்ல பேக்ரவுண்ட் உள்ள கம்பெனி, நல்ல ப்ராடக்ட் இருக்குது, அந்த வருமானமும் நம்மளுக்கு 45% மேல கொடுக்குதுன்னா, அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டீம் தான், ஏன்னா அந்த பிளான் நம்மளுக்கு தெரியாது, வருமானம் எப்படி வரும் தெரியாது, பொருட்கள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் அவங்க தான் நம்மளுக்கு சொல்லி தரணும். இது வந்து நல்ல டீமா இருக்குதா அப்படின்ட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை சர்ச் பண்ணணும். சரி, நல்ல டீம் இருக்குது, மேனேஜ்மெண்ட் டீம் வந்து நல்ல டீமா இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த டீம்ல ஜாயின் பண்ண போறோம், அந்த டீம்ல அச்சீவர்ஸ் இருக்காங்களா, ஏர்ன் பண்றவங்க இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். அப்ப இதெல்லாம் பார்த்து கடைசியா யாருக்கிட்ட நீங்க சேர போறீங்களோ, யார் உங்ககிட்ட சொல்றாரோ அந்த தகுதிகள் அத்தனையுமே அவருக்கு இருக்குதான்னு பார்க்கணும். அதான் நான் முதலே சொன்னேன், நல்ல கம்பெனி அப்படிங்கிறத தாண்டி நல்ல டீம்ல நம்ம இணைஞ்சா மட்டும்தான் இங்க வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஏன் நிறைய பெரிய பெரிய ஆட்கள், படிச்சவங்க படிக்காதவங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இன்னைக்கு இந்த ஃபீல்டை நோக்கி வர்றது காரணம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த வியாபாரத்துல ஒரு சில வருடங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கிட்டீங்க, ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி இதுதான் அப்படின்னு உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இருந்தாலும் இல்லாகட்டியும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஃபீல்டு தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டு. கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. எனக்கு மேல ஒருத்தர் இருந்தார் கேரளாவில். அவர் 2019 இறந்து போயிட்டார். இன்னைக்கும் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சங்கள்ல வருமானம் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் பண்ண சிஸ்டம், அவர் தேர்ந்தெடுத்த கம்பெனி, அவர் தேர்ந்தெடுத்த நல்ல டீம், இதெல்லாம் தான் அவருக்கு வந்து இன்னைக்கு அவர் இல்ல, வயசாகி போச்சு, இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த ஃபேமிலிக்கு அவர் என்ன வாங்கினாரோ அதுல இருந்து வருமானம் கூட தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் கொண்டு வந்த நெட்வொர்க் டீம்ல இருந்து இன்னைக்கு வியாபாரம் கூடிட்டே தான் இருக்கு. வியாபாரம் கூட கூட வருமானம் கூடும். இன்னைக்கு அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு பென்ஷன் அப்படின்னா கூட பென்ஷன் இன்னைக்கு இல்லை, அப்படி இருக்குது அப்படின்னா கூட பாதி தான் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து அவர் இறந்து விட்டாருன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு 25% தான் கிடைக்கும், அதுக்கடுத்து கிடைக்காது. ஆனா இங்க தலைமுறை தாண்டியும் வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஃபீல்டு தாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டு. அப்போ சூஸ் பண்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதை சூஸ் பண்ணுங்க. இப்ப இவ்வளவு விஷயங்கள் பார்த்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்றதுக்கு இப்படிப்பட்ட கம்பெனி நம்ம இந்தியாவில் இருக்குதா, தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னா இருக்குதுங்க, இருக்குது. நிறைய கம்பெனிகள் இருக்குது. அதுல நான் சர்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச உண்மையிலேயே சூப்பரான ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை பத்தி, அந்த கம்பெனி பேர் என்ன, அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் சிஸ்டம் என்ன, அந்த கம்பெனி என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் வந்து இந்தியாவிலேயே இது ஃபாஸ்ட் க்ரோத்திங் நம்பர் 1 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா சமூக வலைதளங்கள்லையும் சரி, இதுக்குண்டான அமைப்பு சரியா, எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த பேங்க் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணதோ, டிராய் அப்படின்ற ஒரு இது நெட்வொர்க் மொபைல் ஃபோன் இதுக்கெல்லாம் வந்து டிராயின் எப்படி ஒன்று இருக்குதோ அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ஐடிஎஸ்ஐன்னு இருக்குது, இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் மூலிமா சொன்ன விஷயம்தான் அந்த கம்பெனியை பற்றி. என்ன அப்படின்னா, இந்தியாவிலே ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகி போகக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி என்ன, அந்த கம்பெனி எப்படி கொடுக்குறாங்க, ஏன் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுது, அது எப்போ ஆரம்பிச்சதுங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.